ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன பார்த்திங்கன்னா வீட் பிரெட் பீஸா நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு வீட் பிரெட் எடுத்துக்கோங்க. என்கிட்ட பீஸா சாஸ் இல்லை, ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் மயோனைஸ், ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பீஸா சாஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பில் ஒரு ஸ்பூன் போதும். ஸோ ஒரு ப்ரெட்டுக்கு அதுவே கரெக்டாக இருக்கும். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய பையன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான், வீடியோ எடுக்க விடாமல். அவ்வளோ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு எனக்காக. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணதை வச்சுருக்கேன். ப்ளஸ் கொஞ்சம் ஒரிகன் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக் வேண்டாம், நான் பசங்களுக்கு கொடுக்குறதுல சில்லி ஃப்ளேக் ஆட் பண்ணி உங்களுக்கு வேணும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பிஸ்ஸா சீஸ் போட்டுருக்கேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பேனை சூட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப பேன் ஹீட்டாக வேண்டாம். நம்ம ரெடி பண்ண ப்ரெட் அதில் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு ரொம்ப குக்கிங் டைம்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட்டு சீஸ் மெல்ட் ஆனால் போதும். பிஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம சூடாக எடுத்து சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.